நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக இப்ப நீ என்ன அடிக்க வந்த? அது வந்து நீ திடீர்னு வந்து நின்னல, எனக்கு என்னவோ ஏதோ ஆயிடுச்சு. அதான் அடிக்க மாட்டேன். அப்போ வெளியில பேருக்கு தான் ரவுடி, உள்ள பயந்தாங்கொல்லித்தனம் அப்படியே இருக்கு. என்ன பேய நினைச்சு நான் அடிச்சு துரத்த பாத்திருக்கேன் அதானே? அதெல்லாம் இல்ல. நான் இளமதி நினைச்சுதான் அடிக்க வந்தேன். என்னது இளமதின்னு நினைச்சுதான் அடிக்க வந்தியா? ஐயோ அது இல்ல, கனவு நினைச்சு அடிக்க வந்துட்டேன். போதுமா? கனவு நினைச்சியா? எனக்கு ஒண்ணும் புரியல பரமா. எனக்கும் தான் புரியல. அவன் ஏன் உன்னை பார்த்த உடனே வணக்கம் வைக்கிறான்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு. சொல்லு பரமா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல வந்துட்டு இருந்தானா, அப்ப இந்த குல்ஃபிக்காரன் எதிரில வந்துட்டு இருந்தான். சரி. வந்ததும் குல்ஃபி குடுறான்னு கேட்டேன். ஸ்டாக் இல்லன்ட்டான். காலி வண்டியை வச்சுட்டு எதுக்குடா சுத்திட்டு இருக்கேன்னு விட்டேன் பாரு ஒரு அரை. அதோட எஃபெக்ட் தான் அது. அடப்பாவே, நீ ஒருத்தனையும் விட்டது இல்லையா? ஏற்கனவே குல்ஃபிக்காரனை அடிச்சிருக்க, இப்ப என்ன அடிக்க வந்திருக்க? உன் ரவுடித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஐஸ் உருகுது, முதல்ல அதை சாப்பிடு. பரமா, நீ ஏன் இப்படி சண்டை கோழின்னு பறக்குற? முன்னாடி எல்லாம் நீ இப்படி இருக்க மாட்டியே. என்னவோ போட, ஒண்ணுமே புரியல. ஆக மொத்தத்துல இளமதியை உடனே பாக்கணும் போல இருக்கு.